ஹே ஹாய் பார்ட்னர், ஆர் யூ ஓகே? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட ஏன் இப்படி கேட்குறேன்னா, ஆக்சுவலாக நான் என் ஜாபை குவிட் பண்ண தான் போகிறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி என் ஜாபை குவிட் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஏன் நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, நீங்கள் பெரும்பாலான பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒன்று ஜாபை குவிட் பண்ணலாம், இல்லை குவிட் பண்ண யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி குவிட் பண்ணியிருந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் பிஃபோர் யுவர் குவிட்டிங் யுவர் ஜாப், இந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப அட்வைசபிள். இந்த 3 ரீசன் இருந்தால் ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசித்து குவிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா ஆங்க்ரி. உங்களோட ஹையர்கி யாராச்சும் உங்களை கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த பர்சன்ஸ் யாரானா உங்கள் மேனேஜர், சீனியர், கொலீக்ஸ் யாராக வேணா இருக்கலாம். உங்களை கோவப்படுத்துகிறாங்க, அந்த கோவத்தினால நம்ம வெளியே இப்போ போயே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வெயிட், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, யோசிங்க, தென் குவிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்னென்னா கரெக்டான பேக்கப் இருக்கணும். பேக்கப் மீன்ஸ் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஜாபை விட்டு குவிட் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் அனதர் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் போகிறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு சேலரி வர மாதிரி நீங்கள் உங்கள் ஜாபை குவிட் பண்ணணும். அவசரப்பட்டு முன்னாடியே குவிட் பண்ணுறீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான். இல்லை எனக்கு வேலை கிடச்சிரும், நான் வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மேபி உங்களுக்கு ஜாபே கிடைக்காத பட்சத்தில் 1 or 2 months ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் சேலரி பணத்தையாச்சும் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும். ஒரு 10,000 மந்த்லி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வீட்டுக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 ஆச்சு. நீங்கள் பேக்கப்பில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை விடுறது பெஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் அப்படி விடலைங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட போகிறது நம்மளாக தான் இருக்க போகிறோம். நான் சம்பளமே 10,000 தான் வாங்குகிறேன், எப்படி 20,000 நான் பேக்கப் எடுத்து வைக்கிறது? அது வரைக்கும் நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களோட பிஎஃப் அமௌண்ட் 1 or 2 years வந்திருக்குங்க, உங்களோட பிஎஃப் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் மினிமம் ஒரு 10,000 to 20K எடுத்துக்கலாம். அந்த அமௌண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்குங்கிறது உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அமௌண்ட்டை பேக்கப்புக்கு கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜாபை குவிட் பண்ணலாமா அப்படின்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவிட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நான் ஏன் பேக்கப் எடுத்து வைங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கூடிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே தான் போகுது. இப்போ நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த டைமில் நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 3 ரீசனை யோசிச்சுட்டு ஜாபை குவிட் பண்ணுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் சார் ஒரு கதை சொல்லுவார். உலகத்தில் 2 டைப்பான பீப்புள் இருப்பாங்க. ஒன்று பட்டு திருந்துருவேன், இன்னொருத்தன் பார்த்து திருந்துருவேன். நான் பார்த்து திருந்தணும்னு நினச்சேன். இது எல்லாமே பட்டவங்களோட ஒரு சில வலு, அதாவது காயங்கள்னு சொல்லலாம். மேக்ஸிமமான பேர் கோவப்பட்டு மேனேஜர் திட்டுறாங்க அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு வெளியே போய் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இன்னும் சில பேர் சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு வெளியே போய் கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு பேக்கப்பே இருக்காது, அவசரப்பட்டு வெளியே போயிட்டு வேலையே இல்லாமல் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த ரீசன்னால தான் ஒரு பேக்கப் நம்மளுக்கு ஜாப்லேயும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எடுத்து வச்சுக்கிட்டு ஜாபை குவிட் பண்ணுறது என்னை கேட்டால் பெஸ்ட்டான விஷயம். சரி, ஓகே, இந்த ரீசன்ஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி, நீ எதுக்குடா வேலையை விட்ட, அந்த ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அடுத்து அதுதான் சொல்ல போகிறேன். நான் ஏன் என் ஜாபை விட்டேன் அப்படின்னா, அதாவது நான் என் ஜாபை ஏன் விட யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மணி அப்படின்னு நான் நம்புகிறேன். பணம் நீங்கள் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், பட் டைம் லிமிட்டடாக தான் இருக்கும். அந்த டைம் போனாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. நான் என் வேலையில் 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேல்ரியை நான் ஹார்லி பேசிஸில் கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன். அது என்ன ஹார்லி பேசிஸ்? ஒரு நாளைக்கு நம்மளோட சம்பளம் எவ்வளோ கால்குலேட் போட்டு பாருங்கள். அதாவது நான் என்னோடய சம்பளத்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னு கால்குலேட் பண்ணேன். அதே மாதிரி 1 hourக்கு நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணேன். 40 ரூபாலேருந்து 50 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஜாபில் நம்ம ஒர்க் பண்ணுறதும் ஒன்று, ஒர்க் பண்ணாதது ஒன்று. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட மந்த்லி சம்பளம் எவ்வளோ, அப்புறம் வீக்லி சம்பளம் எவ்வளோ, ஒரு நாளோட சம்பளம் நம்மளுக்கு எவ்வளோ வாங்கிட்டுருக்கோம், 1 hourக்கு எவ்வளோ வாங்குகிறோம், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கால்குலேஷன் போட்டு 1 hourக்கு ஒரு 100 rupees கூட நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். அந்த ஜாப்லேருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குவிட் பண்ணி வெளியே வந்துடலாம். வெளியே வர்றதுக்கு முன்னாடி நான் இப்போ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னல, லைக் 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் கிட்ட கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு.
அதில் வந்து நான் வெறும் 40 ரூபாலேருந்து 50 ரூபா சம்பளம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு உங்களால் ஒன்றும் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதே போல் சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி எல்லா நேரமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னோடய மென்டல் ஹெல்த்து லோவிலேருந்து அப்பர் லெவல் போகுது அப்படின்னா, அதாவது அந்த ப்ரெஷர் லெவல் இருக்குல்ல, லோவிலேருந்து அப்பர் லெவல் போகிறதே நம்ம மைண்டுக்கு தெரியாது. பிகாஸ் ஆஃப் எந்த டைமில் நம்ம எப்படி இருப்போங்கிறது நம்மளாலேயே யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பயங்கர பேர்ன் அவுட் ஆயிரும். அந்த கோவத்தில் நீங்கள் எங்கே காமிப்பீங்க? ஆப்வியஸாக உங்களோட ஃபேமிலியில் தான் வந்து காமிப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பீஸே சுத்தமாக குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஜாபில் நம்ம இருக்கிறது ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஸோ மேக்ஸிமம் நம்மளோட மென்டல் ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். அதை நம்ம கிளியராக வச்சுருக்கோம் அப்படின்னம்னாவே லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அந்த ஹெல்த்தே நம்மளை கொண்டு போய் விட்டுருன்னு நான் நம்புகிறேன். வேலையை விட்டு வர்றதுக்கு 4வது ரீசன் என்னென்னா, ஒருத்தங்க லஞ்சுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு போகலாம்? 1லேருந்து 2 மணிக்கு கிட்டத்தட்ட. ஆனால் நான் போகிறது 4 மணிக்கு. 4 மணிக்கு தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே டைம் கிடைக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த்து உடம்புல என்ன கண்டிஷனில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆமை மாதிரி சிஸ்டம் முன்னாடி உட்காந்து 12லேருந்து 14 மணி நேரம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட உடம்பு என்ன கண்டிஷனில் போகும்? ஒரே ஒரு நாள் என் மைண்டு என்கிட்ட சொன்ன விஷயம், இதே இடத்துல நீ உட்காந்துக்கிட்டே இருக்க, எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு உன்னால் போக முடியுமோ போயிடு, இல்லைன்னா உன்னோட பேக் பெயினே உனக்கு கொண்டுரும் அப்படின்னு சொல்லிச்சு. மேபி அதனால தான் என்னமோ அந்த வேலையை விட்டு சப்கான்ஷியஸாக போகணும்னு என் மைண்டு சொல்லிக்கிட்டே இந்த காரணத்தினால நான் வெளியே வந்துட்டேன். இந்த 4 விஷயந்தான் நான் வேலையை விடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அந்த 4 விஷயத்தை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மணி. ஸோ அந்த ரீசன்னால் எனக்கு டைம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஜாபை குவிட் பண்ணிட்டேன். 2வது ரீசன் என்னென்னா மணி கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு முக்கியம்தான். கோட் வேணால் நான் சொல்லியிருக்கலாமே தவிர டைம் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப முக்கியம். மணி ஈக்குவல் டு வேறு எது கூட பார்த்தீங்கன்னாலும் மணி தான் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த மணி தான் நம்ம ஃபேமிலியும் சரி நம்மளையும் சரி லைஃப்பில் சஸ்டெயின் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். 3வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த். எந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கை ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். மைண்ட் செட் சேஞ்ச் ஆக நம்மளோட மென்டல் ஹெல்த்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும் போது நம்மளுக்கு மணி ஈஸியாகவே வரும். டைம் ஆப்வியஸாக கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் நம்மளை தான் நம்பணுமே தவிர இன்னொருத்தங்களை நம்பக்கூடாது. அதை விட்டுட்டு சும்மா என்னோடய மேனேஜர் திட்டினாங்க, என்னோடய கொலீக் கூட சண்டை போட்டேன், நான் வேலையை விட்டு போகிறேன், இப்படியெல்லாம் நம்ம வேலையை விட்டு, அதாவது நம்மளை கூட தான் சண்டை போடணுமே தவிர ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மக்கிட்ட தான் கேட்டு நம்ம பெட்டர் ஆகணுமே தவிர இன்னொருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நம்ம வெளியே வரோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஒரு நல்லதோ கெட்டதோ இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை பண்ணணுமே தவிர இன்னொருத்தங்க தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம அந்த வேலையை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு கேலிக்குறியாக தான் நம்ம லைஃப் இருக்கும். அதுக்கு பதில் நம்ம தான் தேடிக்கணும். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஆரம். கேன்